Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கியர்ஸ் அன்பாக்சிங் தாங்க பண்ண போறோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எல்லா கியர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்ல இருந்து எல்லாமே. ஸோ நான் ஹெல்மெட் வாங்கியிருக்கேன். ஆக்ஸார் ஒரு ஹெல்மெட் உள்ளவே வந்து வேற சின்ன சின்ன கியர்ஸ்லாம் நான் வச்சிருக்கேன். என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ASG உடைய ப்ளூடூத் ஹெட்செட் 5.0. இது வந்து ஹெல்மெட்குள்ளே ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து நீங்கள் சாங்ஸ் கேட்டுக்கலாம், கால்ஸ் வந்துச்சுன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட். நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு கியர் க்ளவுஸுங்க. க்ளவுஸ் வந்து கண்டிப்பாக வந்து அவசியம் இல்லை, ஏன்னா லாங் ரைடு எல்லாத்துக்குமே. ஸோ இந்த க்ளவ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், ரொம்ப ஒரு எலகெண்ட்டான ஒரு லுக். எனக்கு பார்த்துட்டுமே ரொம்ப பிடிச்சிருச்சு, அந்த மெட்டீரியல்லேருந்து எல்லாமே. ஏர் பேக்கேஜ் வந்து நிறையா இருக்குது. ஸோ வந்து ஸ்வெட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும் நீங்கள் லாங் ரைடு போகிறப்போ. நான் இது எப்படின்னு சொல்லி வியர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடிங் வந்து சூப்பராக இருக்குது. இந்த ரப்பர் பேடிங் பாருங்கள், கையில் எங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்கோ அங்கே ஃபுல்லாகவே வந்து ஒரு சூப்பர் குவாலிட்டியான ரப்பர் பேடிங் இருக்குது. கம்ஃபர்ட்னஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வச்சுருந்த க்ளவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது கொஞ்சம் நார்மலாக இருக்கும், பேரிங்ஸில் ரொம்ப டைட்டாக இருக்கும். இது ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்க பாருங்கள். எனக்கு யூஸ்வலாக வந்து ஃபிங்கர் பெயின் வரும், தம்பு பெயின் வந்து பைக் ஓட்டுறப்போ வரும். ஸோ இந்த இதில் வந்து வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, அதேமாதிரி கிளாத்ஸ் ரொம்ப ஈஸியாக தின்னாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம், ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின் லூப்ரிகண்ட்டுங்க. செயின் லூப் எவ்ரி 500 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம அடிக்கணும். நம்ம என்ன அடிக்காமல் இருக்கோம், 600 முடிச்சிட்டோம். ஸோ இது வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு செயின் கிளீனர் போட்டு லூப் அடிக்கணும். கிளீனர் ஆல்ரெடி இருக்குது, ஸோ லூப் வந்து நான் வாங்கியிருக்கேன். மோட்டோ எல்லாருக்குமே தெரியும், ஒரு குட் பிராண்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கியர். இது இல்லாமல் பைக் வெளியே எங்கேயுமே போகக்கூடாது. நம்ம ஹெல்மெட் என்ன கலரில் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்களேன். பேக்கில் கொடுத்துருக்காங்க, யூஸ்வலாக தருவாங்க. நான் பழைய ஹெல்மெட்டில் வந்து எனக்கு கொடுக்கல, மேபி அது நார்மலான ஒரு ஹெல்மெட்டு. இது கொஞ்சம் நல்ல ஒரு குட் குவாலிட்டியான ஹெல்மெட். பேக் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இன்கேஸ் பைக் இல்லாமல் ஹெல்மெட் மட்டும் எங்கேயாச்சும் நான் கொண்டு போகணும் அப்படின்னா மட்டும் இந்த கவர் யூஸ் பண்ணலாம். ஓகே, கலர் எப்படி இருக்குது? இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்பவே ஒரு வைப்ரண்ட்டான ஒரு கலர் எடுத்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிராஃபிக்கில் போகிறப்போ, நைட் டைமில் போகிறப்போ, நம்ம வந்து ரைடிங் போகிறப்போ தெரியும், ரிஃப்ளெக்ஷன் வந்து நல்லா ஆகும். இப்போ லாரிஸில் வரப்போ ஒரு பைக்கர் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தலை தனியாக தெரியும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் வாங்கினேன். நான் ஆக்சுவலாக வாங்க போன கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன், பைக்குக்கு மேட்சாக. பட் இதை பார்த்து தான் ரொம்ப பிடிச்சிருச்சிங்க. இந்த கலரு ரொம்ப என்ன சொல்கிறது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்கள் வீடியோவோட நேரில் போகிறப்ப நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறப்பயே. அப்புறம் உள்ள சன் வைசர் கொடுத்துருக்கான், மேலே வந்து நார்மல் வைசர். அப்புறம் உள்ள நான் ப்ளூடூத் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, கடையிலே ஃபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கீழே சின் கிட்ட வந்து ஸ்விட்ச் இருக்குது, ஆன் ஆஃப் ஸ்விட்ச்சு, வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. லெஃப்ட்டு ரைட்டில் வந்து ஸ்பீக்கர் இருக்குது, 5.1 ஸ்பீக்கர். குவாலிட்டி வந்து நல்லா இருக்குங்க. நான் வந்து கால் பேசி பார்த்தேன், சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது சூப்பராகவே இருக்குது. நார்மல் நம்ம ப்ளூடூத் ஹெட்செட் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. நான் லாங் டேர்ம் யூசேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்புறம் இதை காமிக்க மறந்துட்டேங்க. இது வந்து ஒரு ஜாக்கெட் கிடையாது, எமர்ஜென்சிக்காக நான் வாங்கினேன். ரெயின் கோட் மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா ஜாக்கெட் நான் பார்க்குறப்போ வந்து வித் பேடட் ஓட பார்த்தீங்கன்னா 5000 தான் ஸ்டார்டிங்கே. ஸோ இப்போ நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை, மேபி ஃப்யூச்சரில் வந்து வாங்கினாலும் வாங்கலாம் நம்ம. ஸோ இப்போதைக்கு நார்மல் யூசேஜ்க்காக வாங்கியிருக்கோம். இந்த கியர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக வீடியோஸ் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Until then, see you guys. Bye bye.